வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம மசால் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறேன். தென் வந்து நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா தென் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கிட்டு தென் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா வெங்காயம் வதங்கினது வாட்டி தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க போட்டோம். நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல் போனால் தான் சட்னி மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஆற விடலாம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா மசிஞ்சு வந்ததும் இதை வந்து ஆற வச்சுருங்க. தென் அதே சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பச்சை கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு பேன் வச்சு செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வருங்க. நல்லா வறுத்து விட்டுட்டு இருங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் வந்து நான் ஒரு 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 சைஸ் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. அப்போ தான் மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர இது பண்ணி வதக்கி விடுங்க. வதக்கிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு நான் வந்து மசிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மசிச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்று சேர கிண்டி விடுங்க. இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் இதில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிங்கன்னா கம்மியாக கலர் வரும். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் எல்லாமே ஒன்று சேர வந்து மசாலா மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா மசாலா வந்து வதங்கட்டும்.
நல்லா வதங்கியிருக்கு மசாலா ஓரளவுக்கு. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா வதக்கி. அவ்வளோதான், மசாலா வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் நம்ம இப்போ வந்து சட்னி அரைக்க போகிறோம் தோசைக்கு. ஒரு 15 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சட்னி இப்போ அரைச்சாச்சு. அரைச்சிட்டு தாளிப்பு ஒன்று கொடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரெட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த சட்னி ப்ளஸ் இந்த மசாலா ப்ளஸ் நம்ம பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. தென் வந்து தோசைக்கல்லை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நல்லா ஒரு தோசை மெலிசாக நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா பிரித்து விட்டு நல்லா ஒரு தோசையை ஊற்றிக்கோங்க. தோசையை ஊற்றிட்டு தென் இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் விட்டு சுட்டுக்கோங்க, இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டு தோசை மாவு மேலேயே சட்னி போட வேண்டாம். கொஞ்சம் மாவு வந்து வெந்து ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக வந்து அந்த ஸ்ப்ரெட்டை வந்து தடவி விட்டுக்கலாம் மேலே. இந்த ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தடவிக்கோங்க. ஓரளவுக்கு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம மசாலா கொஞ்சமாக வச்சுக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா உள்ளே எல்லாமே ஃபுல்லாக வெந்துடும் நல்லா. இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். தோசை வந்து நல்லா வெந்திருக்கும். 1 சைடு வேக வச்சு அவ்வளோதாங்க, மசாலா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு இல்லை பொட்டுக்கடலை சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.